அறிவு இருக்கா அவனுக்கு? குறுக்க வந்து தொலைக்கிறிய. நான் மட்டும் பிரேக் போடலன்னா இன்னும் மண்டை கிழக்க. என் முருகன் இருக்க வரைக்கும் ஒரு காலம் அப்படி நடக்க விட மாட்டேன். இல்ல, எனக்கு அவசரமா பணம் வேணும். எவ்வளவு வச்சிருக்க? நோ நோ நோ, என்கிட்ட ஒரு பையன் ஒரு நய பைசா கிடையாது, சுத்தமா கிடையாது, ஒரு காசு கிடையாது. சத்தியமா இல்லைன்னு வாய் சொல்லுது, இருக்கேன்னு கை சொல்லுது. எடு. விளையாடாத. எடு. கொடுத்துறேன் கொடுத்துறேன். ஒரே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 5 ரூபா விட்டுட்டு பாக்கி எடுத்து. எனக்கு தேவை 25 ரூபாய். நீயே எடுத்துக்கொடு. முருகன் உங்களை காப்பாத்துமா? ஜெய் முருகா. காப்பாத்திட்டா காப்பாத்திட்டா. இந்தாங்க 25 ரூபாய். ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு காலையில முருகன் கோவில்ல குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்க ஊர் ஊரா கேட்டோம். 25 ரூபாய் கிடைக்கல. மருந்து வாங்கி கொடுக்கலன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு ஆத்திரப்பட்டு கடவுளை கண்டபடி திட்டிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் முருகனை யாராவது குறப்பட்டாலோ திட்டினாலோ என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் பணத்தோட வந்தேன். கடவுளே கைவிட்டுட்டா, நீ வந்து காப்பாத்திட்டியப்பா. இல்ல இல்ல, அவன் தான் காப்பாத்தலாம். அந்த முருகன் தான் காப்பாத்தலாம். முருகா எங்கே? அந்த முருகன் தான் கொடுத்தான்னு 3 தடவை சொல்லுங்க பாப்போம். முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான். ஜெய் முருகா. அந்த குழந்தையை காப்பாத்து. ஜெய் முருகா, ஜெய் முருகா. தம்பி, நீ யாருன்னு சொல்லாம போறீங்க தம்பி? முருகன் அடிமைகளுக்கு முழு நேர தொண்டர். ஜெய் முருகா, ஜெய் முருகா. யாரும் வேலை செய்ய வேண்டாம், எல்லாரும் இப்படி வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்னங்க வேலம்ம, கண்டர் அனுபூதியை காலமெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தோம். கால் கடுக்க கடுக்க அவன் மலையெல்லாம் ஏறி இறங்கினோம். கிருத்திகைக்கு கிருத்திகை பட்டி கிடந்தோம். அதுக்கு அந்த முருகன் செய்த துரோகத்தை பாத்தியா? அவன் ஒரு தெய்வமா? இரக்கமில்லாத அரக்கன், துரோகி. கருணையே உருவான தெய்வம். நினைச்ச மாத்திரத்திலே கவலையை வரட்டவன், கண்ணீரை படைக்கிறவன். இனி ஒரு தடவை அவனை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் சும்மா விட மாட்டேன். எதுக்காக அவனை திட்டுறீங்க? கையில காசே இல்லாத எனக்கு இருக்கிற ஒரே பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் செய்வேன்னு முருகனுடைய காலை பிடிச்சு தினம் தினம் அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் முதலாளி பணம் தரேன்னு சொன்னப்ப கந்தன் கர்ண காமிச்சுட்டான்னு சந்தோஷப்பட்டு உடனே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்துட்டேன். நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த கல்யாணம் நின்று போனா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அது வரைக்கும் முருகா முருகா அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் சொன்னீங்க? 500 ரூபாய்க்கு. ஜெய் முருகா. யாரோ குறுக்க நின்னு வண்டி நிறுத்த சொல்றாங்க. வண்டியை நிறுத்துப்பா. ஜெய் முருகா. யார் நீங்க? கந்தன். எதுக்காக வண்டியை நிறுத்துறீங்க? வழிப்பறி பண்ண. திருட்டு ராஸ்கல், வழிப்பறி பண்ணவா? யாருகிட்டடா? மரியாதையா போய் அந்த மரத்தை பிடிச்சிட்டு நில்லு. என்ன பாக்குறீங்க? உன் கார் பேனட்ல பொருத்தி இருக்கிற வேலையும் உன் நெத்தியில இருக்க நீரையும் பார்க்கும்போது நீ ஒரு முருக பக்தை. பணம் இருக்கா? முருகன் கோயில் நன்கொடைக்காக கொண்டு போறேன். 5000 ரூபாய் இருக்கு. ஜெய் முருகா. உன் பணத்துல உன் பக்தனுக்கு ஒரு சின்ன பங்கு. எடு பணத்தை. ஏன் சிரிக்கிற? நெத்தியில விபூதி, கழுத்துல உத்ராட்சம், கோயிலுக்கு போற கோலத்துல நிக்கிறீங்க. இதுல கொள்ளையடிக்க போறேன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ நம்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன நம்புறவங்களுக்கு நான் உதவி செய்தாக. சீக்கிரம் எடு பணத்தை. உங்களை யார் நம்பியிருக்காங்க? கடைசி நேரத்துல ஒரு ஏழை கல்யாணம் நின்று போச்சு. பெண்ணை பெற்றவங்க பதறி போய் நிக்கிறாங்க. பணத்தோட வர்றேன்னு சொல்லிட்டு விடிய விடிய நின்ன. யாரும் வரல. இப்ப நீ வந்த.
பக்தன் மாதிரி வேஷம் போட்டு கோயிலுக்கு போறவங்க கிட்ட கொள்ளையடிக்கிறது ஒரு புது முறை போல இருக்கு. சாமி பேரை சொன்னா போலீஸுக்கு போக மாட்டாங்க இல்லையா? போலீஸுக்கு போனாலே எனக்கு கவலை இல்லை. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல என் கையில வச்சிருக்கு. பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, எடு பணத்தை. ₹500 எனக்கு போதும். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மூலம் அந்த குமரக்கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்க போகுது. வரேன். நில்லுங்க. எந்த இடத்துல கல்யாணம்? இதே ஊர்ல வேல்சாமி தெரு 6ஆம் நம்பர் வீடு கும்ப லக்கணத்துல நாளை காலையில 9 மணிக்கு மேல கல்யாணம். ஜெய் முருகா. பத்திரமா கூட்டு போ. எனக்கு கோபம் வரத்துக்குள்ள தப்பிச்சுட்டான். இப்ப வருது எனக்கு கோபம். முதலாளி அம்மா, நீங்க வண்டியில இருந்தீங்களேன்னு பார்த்தேன். இல்லன்னா நியூட்ரல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் அடி 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 நடிச்சுன்னு போயிருப்பேன். அதான் பார்த்தனே. மானம் போகுது, வண்டி எடு. ஐயோ, அவனே உங்களுக்கு அடையாளம் தெரியுமில்ல? தெரியும். ஆல்ரைட், உடனே புறப்படுங்க. அவன் சொன்ன இடத்துல ஏதாவது கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். வாம்மா, வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. யாரும் நகராதீங்க. அவனை காட்டுங்க. ஏமா, உங்களைத்தான். இந்த இடத்துல அந்த ஆள் இருக்கானா? இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சரி சரி வாமா. எவனோ ஒரு பூல் கல்யாணம் பேர்ல உன்னை ஏமாத்திருக்கான். வாங்க இன்ஸ்பெக்டர். ஆல்ரைட், நீங்க உங்க காரியத்தை பாருங்க. இதையெல்லாம் அடமானம் வச்சு 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ரத்னகிரியில பார்த்த மாதிரி என் முருகனுக்கு வைர ஆபரணங்கள் செய்ய போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா வள்ளியம்மே, என் ஆண்டவனுக்கு தங்க கவசத்துக்கு மேல வைர ஆபரணங்களையும் போட்டா எவ்வளவு அம்சமா இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே என் உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. உங்களுக்கு புல்ல இருக்குது, எங்களுக்கு வழி எரியுது. அத்தை, அம்மாவை ஏன் கோச்சிக்கிறீங்க? நானே கேக்குறேன். முருகனுக்கு இருக்கிற மூலதனத்தை அழிச்சிட கூடாதுங்க. செடி இருந்தாதான் பூவை பறிச்சு பூஜை பண்ணலாம். செடியை அழிச்சா எப்படிங்க? வள்ளியம்மே, என் மூலதனமே என் முருகன் தான். அவன் அருள் இருக்கிற வரைக்கும் செல்வம் தன்னால வந்து குவியும். யாரும் பயப்படாதீங்க. மாப்பிள, செல்வங்கிறது வத்தாத ஜீவனதி இல்ல, காட்டாத்து வெள்ளம். வரும்போதே தேக்கி வச்சுக்கணும். ஆமாப்பா, கொடுத்தே கெட்டு போற குடும்பங்கள் எத்தனையோ பார்த்திருக்கோம். உள்ளாங்க. எங்க அப்பாவும் இப்படித்தான். தான தர்மம்னு இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு நீங்க தெருவுல நின்னுட்டார். இல்ல, அவர் செஞ்ச தான தர்மத்தோட பலன் தான் உங்களுக்கு துணையா இருந்து ஒண்ணு எனக்கு துணையா இருக்கு. தர்மத்தை நம்பி கெட்டா போயிட்டீங்க. சொல்லுங்க, ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. வா போலாம். பள்ளி, இவரை புத்தி சொல்லி திருத்த முடியாது. இனிமே நாம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஏற்கனவே 1 லட்சம், இப்போ 3 லட்சம் ஆக 4 லட்சம் நம்மளுக்கு நாம் கடன் கொடுத்திருக்கிறோம். இந்தாங்க சரி பத்திரம். குமாரதேவன், நீங்க முருகனுக்கு வைர ஆபரணங்கள் செய்ய போறதா சொன்னதுனால நல்ல ஜாதி வைரமா பார்த்து சோதிச்சு எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுங்களாங்க. வாங்க. ஒன்னா, எனக்கு ரெக்கார்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் புறப்படுறேன். நீ இதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? எதுக்கு? இப்பவே ஒரு ஆளுகிட்ட கொடுத்து நகை செய்ய சொல்லிடலாமே. கண்டவங்க கிட்ட கொடுக்க கூடாதுரா. ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுத்து. நல்ல ஆளு எங்க கிடைக்கிறான்? என்ன விட்டுட, நீ கையோட கொண்டு போயிட்ட. விளையாடுறியா? நான் பாடுறதா இல்ல இதை பாதுகாக்கிறதா? விலை உயர்ந்த வைரங்கள்ரா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தங்கத்துக்கே தகராறு, வைரம்ங்கும் போது திக்கு திக்குங்குது. மடியில கரம் இருந்தா வழியில பயம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வழியில பயம் இல்ல. ஏண்டா அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறேன்? வேலும் மயிலும் நமக்கு துணை இருக்கும் போது எந்த ஆபத்தும் நம்ம நெருங்காது. இதை எடுத்துக்கிட்டு துணிவோட நேரா வீட்டுக்கு போ. இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறதுன்னா துணியோட போய் பிரயோஜனம் இல்ல. துணியை சுத்தி மறைச்சு எடுத்துட்டு போறேன். அதான் 3 லட்சத்துக்கு வைரம் வாங்கி நகையெல்லாம் பண்ண கொடுத்தாச்சே. அது வாங்கியாச்சு. அதுக்கு என்ன பண்றது? ஆமா, கையில என்ன வச்சிருக்க?
வேட்டி வேட்டி புது வேட்டி அதையே கட்டியா பிடிச்சிட்டு இருக்க? அதே வேட்டி கெட்டியா பிடிக்கல நான் நடுவிடுமே அதான் அதான் வேட்டி வாங்கிட்டு வந்தவன் ஏன் இப்படி ஆட்டம் போட்டான்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். கண்ண பறிக்குதே, அத்தனையும் வைரண்டி. சீக்கிரம் சீக்கிரம், யாராவது வராங்களா நான் பாத்துக்கிறேன். பாதிக்கு மேல எடுத்துட்டு கட்டி இருந்த இடத்துலயே வச்சுட்டேன். சரி சரி. சுத்தமான வைரம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பெறும். இதுல என்ன செய்யணும் உங்களுக்கு? இந்த வைரங்களை வச்சு நல்ல டிசைனா ஒரு நெக்லஸ் செய்யணும். புதுசா செய்யறதா 15 நாள் ஆகுமே. இது 15 நாள் ஆகுமா? உங்களுக்கு அவசரமா தேவையா? ஆமாங்க. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இது ஒவ்வொன்றும் 2 லட்சம் ரூபாய் விலை. எது வேணும்னாலும் எடுத்துக்கங்க. இந்த பதக்கத்தை இந்த நெக்லஸோட சேர்த்து தர முடியுங்களா? ஓ, அதுக்கு என்ன, அப்படியே செய்து கொடுக்கலாம். ஐயா, எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு கல்யாணம், நெக்லஸ் பண்ணி போடணும். இதே மாதிரி இமிடேஷன் கல் கிடைக்குமா? நிறைய இருக்கு, நீங்களே பாருங்க. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது? இல்லீங்களே. சரி சரி, இது என்ன விலை? நீங்க கொடுத்த அளவுக்கு இமிடேஷன் வைரம் தேவைன்னா 200 ரூபாய் ஆகும். இதையே கொடுங்க. அப்ப நெக்லஸ் ரெடி ஆனதும் கொடுத்து இந்தாங்க. அப்ப நாங்க வரோம். வாங்க வரேங்க. வாங்க வாங்க. அடா, போலியோ அசலும் ஒண்ணாயிடுச்சு. இனிமே பயமே இல்லை. அம்மா மேலும் மேலும் தப்பு பண்றீங்களே. ஒன்னா மருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைக்கு தாயால வாழைப்பழத்துக்குள்ள வச்சு அதை ஏமாத்தவா? இல்லப்பா, அதனுடைய நன்மைக்காக தான். அந்த மாதிரி சேர்த்து வைக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற மாப்பிள்ளையோட நன்மைக்காக தான்ப்பா இதை எடுத்து வைக்கிறோம். இது தப்பா? நான் பண்ணலாமா தப்பு? இதனால் வரைக்கும் உங்களுக்காக என் நண்பருக்கும் கடவுளுக்கும் துரோகம் பண்ண. இனிமே நான் எதையும் மறைக்க போறதில்லை. அண்ணே, இந்த குடும்பம் ஒண்ணா இருக்கிறது உடைஞ்சு போறது உங்க கையில தான் இருக்கு. ஒன்னா இவன் தான் ரத்னகிரி முருகனுக்கு வைர நகைகள் பண்ணி கொடுத்தவர். வழியில பார்த்தேன், கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் அந்த வைரத்துல எடுத்துட்டு வா. போ சீக்கிரம், போய் எடுத்துக்கிட்டு வா. போ பொண்ணா. இப்ப வாங்கியிருக்கிற வைரங்கள் 10 சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கி கொடுக்கிறேன். என் ஆண்டவனே, அமோகமான அலங்கரிச்சு பார்க்கணும். வா பொண்ணா, சீக்கிரமா கொண்டா. பாருங்க பாருங்க, கொண்டா. ஐயா, இந்த வைரங்கள்ல பாதிக்கு மேல போலி. உங்களை நல்லா ஏமாத்திருக்க இருக்காருங்க. அவர் நல்லவர், நாணயஸ்தர், முருக பக்தர். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா 4 பேரை கூட்டு வந்து காட்டி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் வரேன். யார் அது? யாரு? சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்லுடா. ஏன் தாங்கிறேன்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்கிட்ட நீ சொல்ல மறைக்கிறேன். இப்படி உண்மையை சொல்லல உன்னை கொன்னுடுவேன். வைரத்தை எடுத்தது நான் தான். கோயில் கட்டும் போது
சிமெண்ட் வந்த கோணி பைகளையும் மிச்ச மீதியான இரும்பு துண்டுகளையும் கூட வித்து காசாக்கி என் நன்மைக்காக உண்மையா பாடுபட்ட நீ நீயாடா இந்த காரியத்தை செஞ்ச? ஆமா, ஓய்வு முடிவு இல்லாம ராத்திரி பகல்ல பக்கா உழைச்ச வேண்டானா? எனக்கு நீ என்ன ஊதியம் கொடுத்த? நீ கொடுக்கல, நானும் எடுத்துக்கிட்டேன். நம்ப மாட்டேன், நிச்சயமா நம்ப மாட்டேன். என்ன கேட்காம ஒரு சல்லி காசு கூட நீ எடுக்க மாட்டேன். கேட்டு கேட்டு பார்த்தோம் மனைவிக்கு நீ என்னடா கொடுத்த? அவளாலதான் எடுத்தேன். என்னடா? நிச்சயமா நீ எடுத்திருக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். எடுத்தேன்னு நான் சொல்றேன். அப்படின்னா என் முருகன் மேல சத்தியம் பண்ணுவியா? சொல்லக்கூடாததை சொல்லிட்டேன், செய்யக்கூடாததை செஞ்சுட்டேன். என் முருகன் மேல சத்தியம் பண்ணும், அவ்வளவுதானே? வாடா. ஒண்ணும் இல்லைங்க, கால் தடிக்க விழுந்துட்டேனுங்க. பார்த்து வரக்கூடாதா? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. தம்பி நான் வந்து இல்ல, நான் என்ன சொல்ல பேசாதீங்க. எங்க வந்தீங்க? அது வந்துங்க, அம்மா கொஞ்சம் வைரம் கொடுத்து நெக்லஸ் கேட்டாங்க, கொண்டு வந்திருக்கணுங்க. ஓஹோ, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. வள்ளியம்மே, தம்பி தப்பா நினைக்காதீங்க. இது கணவன் மனைவி பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. மாப்பிள தயவு செஞ்சு நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. கேட்க முடியாது, உள்ள போங்க. வள்ளியம்மே, நெக்லஸ் நீதான் செய்ய சொன்னியா? ஆமாங்க. அப்படின்னா இந்த வைரம் உனக்கு ஏது? தம்பி தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. அந்த வைரம் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க போங்க. இப்ப சொல்லு, இந்த வைரம் உனக்கு ஏது? சொல்லு. சொல்றீங்க, அதுக்கு முன்னால நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போற? தாலி கட்டின மனைவிக்கு கணவனுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல சரிபாதி பங்கு உண்டா இல்லைங்களா? உண்டு. உண்டுன்னா கட்டின புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்க அவளுக்கு உரிமை இருக்கா இல்லைங்களா? இருக்கு. கால் எடுத்து வச்ச குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியது அவளுடைய கடமை தானுங்களே. ஆமா. கடவுளுங்கிற பேரால புருஷன் கண்ண மூடி செலவு பண்ணா அதை கண்டிக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு தானுங்களே. நீ எங்க போற? எங்கேயும் போகலீங்க. இந்த குடும்பம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து சொல்றேன். கடவுளை அழகுபடுத்தி பாக்குறேன்னு கட்டணவளை தேவையில்லை நிறுத்த பாக்குறீங்க. கோயில் அலங்கரிக்கிறேன்னு குடும்பத்தை அலங்கோலப்படுத்த பாக்குறீங்க. இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், நீங்க கேட்கல. அப்படின்னா வைரத்தை எடுத்தது நீதானா? வைரத்தை எடுத்தது யாரு? எடுத்தது யாரு? உண்மையை சொல்லு, எடுத்தது யாரு? நான் தாங்க. மன்னிப்பா உனக்கா? என் தெய்வத்துக்கு யார் துரோகம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். கட்டின மனைவியே துரோகம் செஞ்சா என்னால மன்னிக்கவே முடியாது. நீ உயிரோட இருக்கவே கூடாது. ஒழிஞ்சுக்கோ, ஒழிஞ்சுக்கோ. நீங்க வணங்குற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், என்ன தொடாதீங்க, தொடாதீங்க. என்ன சொன்னேன்? தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி தொடாதீங்கன்னு நான் சொன்னேன். என் கையால கொண்டு இருந்தா ஒரே நிமிஷத்துல நீ செத்திருப்பேன். ஆனா வாழ்நாள் பூராவும் நீ செத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் ஓ வாயாலையே தொடாதேன்னு சொல்ல வச்சுட்டா என் ஆண்டவன். இனி நான் உன்னை தொடவே மாட்டேன். என் வாழ்நாள் பூராவும் உன்னை நான் தொடவே மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்க, சத்தியமா சொல்றீங்க. நீங்க என்ன கொள்ளையிடுவீங்களோன்னு பயந்து நாங்க அப்படி சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. என் தெய்வத்து மேல சத்தியம் பண்ணின பிறகு அதை நான் மீறவே மாட்டேன். இந்த உலகத்தோட பார்வைக்குத்தான் இனிமே நீயும் நானும் கணவன் மனைவி. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை. நீ குங்குமம் தான், என் நெத்திக்கு சொந்தம் இல்லை. நீ சந்தனம் தான், என் மார்புக்கு சொந்தம் இல்லை. நீ நல்ல கற்பூரம் தான், ஆனா பூஜைக்கு பயன்பட மாட்டேன். இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னுதான் பொய் சத்தியம் பண்றதுக்கே துணிஞ்சியா பொண்ணா? பொண்ணா, பொண்ணா, பொண்ணா. அம்மா வள்ளி, புருஷன் பொட்டாட்டி சண்டை பொழுது போனா சரியா போயிடுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதம்மா, 2 நாள் போனா எல்லாம் சரியா போயிடும். அழாதம்மா. அன்பு நண்பா, என்னை தேட வேண்டாம். குடும்பத்தில் அமைதி ஏற்படட்டும். நானே வந்து சந்திக்கிறேன்.